ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அந்த குரங்ககம் நாம ஆயாந்தம் அத்ராட்சித்து. ஸோ அந்த ராஜாவான அஹ், ஹர்ஷன் தூரத்துல இருந்து ஒரு ஒரு குரங்கக்கன்னு பேருள்ள ஒருத்தன் வந்து கையில ஏதோ ஒரு லெட்டரை கொண்டு வந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து இந்த ராஜா பார்த்தார். அதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? மேல திருஷ்டுவாச்ச படிங்கோ. आ, दृष्ट्वा च पूर्वानिमित्तपरम्परा आविर्भावितभीतिः अभिद्यत हृदयेन। சோ வந்து திருஷ்டுவா அப்படின்னா அவனை பார்த்து விட்ட பிறகு ஆஃப்டர் சீயிங் ஹிம்னு அர்த்தம். தம் திருஷ்டுவா அந்த குரங்ககம் திருஷ்டுவா பூர்வ அனிமித்த பரம்பர பரம்பராவிர்பாவித பீதிஹி ஹிருதயேன அபித்யத. ஸோ வந்து என்ன அப்படின்னா பூர்வ முன்னாடி அதாவது நிமித்தம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்தை குறிச்சுன்னு அர்த்தம். சோ அனிமித்த பரம்பரா அனிமித்த பரம்பராபிகி ஆவிர்பாவித பீதிகி. ஏதோ ஒரு நிமித்தம் இல்லாம நிமித்தானாம் ஒரு பரம்பரா நிமித்த பரம்பரா ந நிமித்த பரம்பரா அனிமித்த பரம்பரா. சரியா? ந நிமித்தம் அனிமித்தம்னு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அனிமித்த பரம்பரா அனிமித்தானாம் பரம்பரா அனிமித்த பரம்பரா பூர்வா அனிமித்த பரம்பரா பூர்வ அனிமித்த பரம்பரா. சரியா? அதுக்கப்புறம் அந்த பூர்வ அனிமித்த பரம்பராபிகி ஆவிர்பாவித பீதிகி. ஆவிர்பாவிதம்னா மேனிஃபெஸ்ட். சரியா? முன்னாடி அனிமித்தம் எதிர்பார்க்காமல் பரம்பரானா வருஷன்னு வச்சுக்கோங்க. அனிமித்தானாம் பரம்பரா ஏதோ ஒரு அதாவது இஃப் யூ see த ப்ரீவியஸ் பேராகிராஃப் கருப்பு நீலம் அது அங்க சொருகின்னு இருக்கான், வெயில்னால அவன் மூஞ்சி கருத்து போச்சு, எல்லாமே ஒரு அபசகுணம் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அனிமித்தானாம் பரம்பராபிகி ஆவிர்பாவிதம் அந்த அனிமித்தங்களினுடைய பரம்பரா வரிசையினால ஆவிர்பாவிதம் மேனிஃபெஸ்ட் ஆன அந்த பீதிகி அந்த பயமானது. அதாவது அது வந்து இது வந்து ஹிருதயேன அபித்யத அப்படின்னு பாசிவ்ல போறது. சரியா? சோ பூர்வ அனிமித்த பரம்பராபிகி ஆவிர்பாவித பீதிஹி ஏன சக அப்படின்னு அந்த ராஜாவுக்கு போறது அட்ஜெக்டிவா. புரியுறதா? அந்த ராஜாவானவன் ஹிருதயேன அந்த ஹிருதய சாரி அந்த ஹிருதயேன பீதிஹி அபித்யத அந்த பீதியானது போக்கடிக்கப்பட்டதா? ஆமா, ஆமா, பீதிஹி. யா. சோ ஹிருதயத்தினால அந்த ஹிருதயத்தினால அவனுடைய ஹிருதயத்தினால அந்த பீதிஹி அந்த பயமானது அபித்யத பிளந்தது அப்படிங்கிற அர்த்தம். சோ வந்து என்ன அப்படின்னா பூர்வ அனிமித்த பரம்பரா பரம்பராவிர்பாவித பீதிஹி யஸ்ய சஹ சஹ ஹிருதயேன அபித்யத. அந்த 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 பீதியோட இருக்கிற அவன் ஹிருதயத்தினால பிளந்தான் அப்படின்னா அவனுடைய ஹிருதயமானது பிளந்ததுங்கிற அர்த்தம். சரியா? ஹி வாஸ் வெரி அப்செட்டுங்கிற சென்ஸ். ஹிருதயேன அபித்யத. சரியா? ஹிருதயத்தினால் பிளக்கப்பட்டான், அவன் மனமானது நொந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? ஹிருதயேன அபித்யத சஹா ராஜா. அந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவ் தான் இந்த பூர்வ அனிமித்த பரம்பர ஆவிர்பாவித பீதிங்கிறது அவனை குறிக்கிறது. சோ அந்த பூர்வ அனிமித்த பரம்பரா ஆவிர்பாவித பீதிஹி சஹா ஹிருதயேன அபித்யத அப்படியே ஹிருதயத்தினால பிளந்தவனாக ஆகினான். சரியா? அவனுடைய மனசே வந்து பிளந்துடுத்து இந்த இந்த மாதிரி இவனை பார்த்துட்டு. புரியுறதா? சொல்லுங்க. अनेन भिद् धातुः अजि यद्। ஆமா, 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 பித்து தாத்து அபித்யத. ओके। ஆமா, கர்மணி லங்கு பித்து விதாரணே இருக்கு இல்லையா? அதுதான். சரியா? அதான் சரியா இருக்கா? அடுத்தது. कुरङ्कः तु कृतप्रणामः समुपसृत्य प्रथमम् आननलग्नं विषादम् उपनिन्ये पश्चात् लेखम्। குரங்ககஸ்து அந்த குரங்ககா அப்படிங்கிறவனோ என்ன அப்படின்னா கிருத பிரணாமக. சரியா? கிருதா பிரணாமக ஏன சகா செய்யப்பட்ட நமஸ்காரம் எவனாலோ அவன். இட் கோஸ் as an adjective for குரங்ககா. எவன் ஒருவனால் நமஸ்காரம் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட குரங்ககா சமுபஸ்ருத்திய பக்கத்தில் சென்று ஆம், உபநின்யே
அதாவது நயதி நின்யே உபநின்யே. சரியா? நயதி இருக்கணும், அதனுடைய நீங்க, அது வந்து உபாங்கிறது உங்க உபசர்க்கம். உபநின்யே பக்கத்துல கொண்டு போய் அதை கொடுத்தான்ங்கிற மாதிரி. எதை எடுத்து சென்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷாதம் உபநின்யே பశ్చాத்து லேகம். புரியுறதா? விஷாதம்னா துக்கம்னு அர்த்தம். எதை வந்து முதல்ல பிரசன்ட் பண்ணான் அப்படின்னா, அவனுடைய துக்கத்தை முதல்ல காமிச்சுட்டான். ஏதோ ஒரு துக்கமான ஒரு சமாச்சாரத்தை நம்ம ஹஹான்னு சிரிச்சுன்னு எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது துக்கமான சமாச்சாரம் அப்படிங்கிறத அவனுடைய பிரதமம் ஆனன லக்னம் விஷாதம். ஸோ அந்த பிரதமம் ஆனன லக்னம் அப்படிங்கிறது விஷாதம்க்கு அட்ஜெக்டிவா வருது. ஆனனே லக்னம், ஆனன லக்னம் முகத்தில் இருக்கின்ற, தங்கிக் கொண்டிருக்கின்ற, தென்படுகின்ற, ஆர் குடிக்கொண்டிருக்கின்ற அந்த விஷாதம், துக்கத்தை உபநின்யே பశ్చాத்து லேகம், அதற்கு பிறகு அந்த லேகத்தை அவன் பிரசன்ட் பண்ணான். பశ్చాத்து லேகம் வந்து தோர்லி. தோர்லி. ம். ஆமா, தகாரத்துக்கு லகாரம். சோ குரங்க கஸ்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூத்திரம் அந்த தோர்லி. தகாரத்துக்கு லகாரம். குரங்க கஸ்து கிருதப்பிரணாமஹ குரங்ககஹ. சோ அந்த கிருதப்பிரணாமஹ குரங்ககஹக்கு அட்ஜெக்டிவா போறது. கிருதஹ பிரணாமஹ ஏன சஹ கிருதப்பிரணாமஹ குரங்ககஹ தூ சமுபஸ்ருத்ய, சமு உபசர்க்கம் சரதி இருக்கணும். சரதி சரதஹ சரந்தி, உபசரதி நிஸ்ஸரதி எல்லாம் வருதோனோ அந்த மாதிரி இங்க உபஸ்ருத்தியனா அடைந்து பக்கத்தில் சென்று பிரதமம் ஆனன லக்னம் விஷாதம் உபநின்யே. எதை முதல்ல பிரசன்ட் பண்ணா அப்படின்னா, ஆனனே லக்னம் விஷாதம் முகத்தில் தெரிகின்ற, குடிகொண்டிருக்கின்ற அந்த துக்கத்தை உபநின்யே பశ్చాத்து லேகம், அதற்கு பிறகு ஈ பிரசன்டட் த லெட்டர். சரியா? அதுக்கப்புறம் तं च देवो हर्षः स्वयमेव आदाय अवाचयत्. தம் பத்திரம், அந்த பத்திரத்தை, அந்த தம்ச தேவகா அப்படின்னா அந்த பத்திரத்தையோ அந்த தேவகா ஹர்ஷகா தலைவனான ஹர்ஷன் அவாச்சயது வாசித்தான், படித்தான். எப்படி? ஸ்வயமேவ ஆதாய. அஹ் அஹ் அதாவது அதனுடைய ஒரு, அதாவது நம்ம இந்த ரிசல்ட் வரும் தெரியுமோனோ, அப்பெல்லாம் வந்து இதுல வரும். எனக்கெல்லாம் போஸ்ட் கார்டில் தான் ரிசல்ட் வரும். அந்த வாசல்லே நிப்போம், அந்த போஸ்ட்மேன்லேருந்து அப்படியே நம்மளே பிடுங்கணும், ஏன்னா அது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு 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 ஆங்ஸைட்டியில வாங்குறது. இது வந்து ஒரு ஆங்ஸைட்டி கலந்த ஒரு துக்கம், ஒரு பரபரப்பு எல்லாம் இருக்கு அந்த ராஜாக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, சரி எவ்வளோ ஒரு மைன்யூட் நுவான்சஸ் கூட அந்த கவி வந்து நமக்கு இண்டிகேட் பண்றாரு பாருங்க. இதுலதான் வந்து இந்த டைரக்ஷன் சொல்றாருல சினிமாலலாம், ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன், அந்த கனெக்டிவிட்டி, அந்த எவ்ரி சீன் ஹேஸ் an importance அப்படின்னு சொல்றாரோ. அதனாலதான் சில டைரக்டர்ஸ் ஒரு கன்சிடர்ட், பாலச்சந்தர் மாதிரி டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப வசத்தியா பேசப்படுறது அதனாலதான். ஒரு ஒரு கண்டினியூட்டியே இல்லாம சில பேர் சொல்லிட்டு இருப்பா கதைய இல்லையா? சோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் இது நமக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து அங்கேருந்து பிச்சு பிச்சு கொடுத்துருக்கா. முழுச ஒன்னும் படிக்கல. முழுசு படிச்சோம்னா ஒண்ணுமே சூப்பரா இருக்கும். தம் ச தேவஹ, தம் பத்திரம் தம் லேகம் ச தேவஹ ஹர்ஷஹ, அந்த ஹர்ஷனானவர் ஸ்வயமேவ ஆதாய தானாவே அதை போய் வாங்கிண்டு அவாச்சயத்து படித்தார். சரியா? அப்புறம் लेखार्थेन एव च समं गृहीत्वा हृदयेन सन्तापम् अभ्यधात्. ஆஹ் हे ச- कुरङ्क, किं ஆமா मान्द्यं तातस्य ஆமா, इति. லேகார்த்தேன ஏவ ச சமம் ஹிருதயேன சந்தாபம் கிரகித்வா அபியதாத். ஸோ லேகார்த்தம் அப்படின்னா அந்த வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர், அதோட கூட என்ன அப்படின்னா அவன் வந்து அபியதாத் அப்படிங்கிறது அபி தா லுங். சரியா? சோ வந்து அவன் வந்து எதை வந்து லேகார்த்தேன ஏவச்ச சமம், அந்த லேகத்தினுடைய அர்த்தம்னா அந்த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர், அதோட கூட சமம்னா சஹ. சரியா? அதோட கூட ஹிருதயேன சந்தாபம் அபி கிரகித்வா, சந்தாபத்தையும் சேர்ந்து வாங்கின்றான். புரியுறதா? இங்க வந்து இந்த கிரகித்வாங்கிறது பண்ணு. இந்த ஐடியா என்னன்னா, he understood the content of the letter and at the same time அவனுடைய ஹிருதயமும் துக்கத்தினால, சந்தாபத்தினால இட் வாஸ் அஃப்ளிக்டட் பை துக்கம். சரியா? சோ அதனால என்ன அப்படின்னா, லேகார்த்தேன ஏவஸ்ச சமம், அந்த கண்டென்ட் ஆஃப் த லெட்டரோட கூட அந்த கண்டென்ட்டையும் அவன் கிரகிச்சிக்கிறான். அதே சமயத்துல ஹிருதயேன சந்தாபம் கிரகித்வா, மனசுனால வித் வெரி வெரி பேர்டன்ட் ஹார்ட், ஹெவி ஹார்ட், ஒரு ஹெவி மைண்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவன் அபியதா. சரியா? அவன் வந்து ஹி அக்செப்ட்ஸ் போத். ஓகேவா? அதுக்கப்புறம் குரங்ககஹ
கிம் மாந்தியம் தாத்தஸ்ய இது மந்தஸ்ய பாவக மாந்தியம் இந்த இடத்துல ரோகன்னு அர்த்தம். சோ கிம் மாந்தியம் தாத்தஸ்ய தாத்தானா அப்பா, அப்பாக்கு என்ன வந்து ஒரு ரோகம், என்ன உடம்பு வந்துருத்து அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் सारी स चक्षुषा बाष्पजलबिन्दुभिः मुखेन च कञ्जाक्षरैः क्षरद्भिः युगपत् आचचक्षे ஆஹ் சரி என்ன அப்படின்னா தேவ படிச்சுட்டாத அந்த படிங்கோ அந்த டைரக்ட் ये ஸ்பீச் देव படிங்க. दाहज्वरो महान् इति सः चक्षुषा बाष्पजलबिन्दुभिः मुखेन च कञ्जाक्षरैः क्षरद्भिः युगपत् आचचक्षे அதுல கண்ணுல ஜலந்தழும்பி வாயில அந்த கஞ்சாட்சரம் அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஒரு மாதிரி தடுமாறிய கஞ்சஹா அப்படின்னாலே இந்த ஹேண்டிகேப் பிசிக்கலி டிசேபிள்டு சொல்லுவா கஞ்சாகான்னுட்டு. ஸோ இந்த கஞ்சாட்சரம் அப்படின்னா தடுமாறிய எழுத்துக்களோடு கூட என்ன பாஷ்ப ஜலபிந்துபிகி சக்ஷுஷா சகங்கிறது இங்க அந்த குரங்கக்கு போறது. அந்த குரங்ககன் சக்ஷுஷா கண்களினால் பாஷ்ப ஜலபிந்துபிகி பாஷ்ப ரூபம் ஜலம் பாஷ்பமேவ ஜலமா அந்த மாதிரி ஒரு ஜலானாம் ஒரு ஜலசிய பிந்தவः ஜலபிந்தவः பாஷ்ப ஜலபிந்தவः பிந்துபிகி அந்த திருத்தியா விபக்தி போட்டுட்டு ஜலபிந்துபிகி அந்த கண்களினால் கண்ணீர் துளிகளை விட்டுக்கொண்டே முகேனச்ச வாயினால கஞ்சாட்சரை தடுமாறிய எழுத்துக்களோடு வேர்ட்ஸோட க்ஷரத்பிகி ஒழுகுகின்ற, அதாவது ஜலபிந்துபிகி க்ஷரத்பிகி கஞ்சாட்சரைஹி யுகபத்து ரெண்டும் ஒரே சமயத்துல ஆறுது. கண்ணில் வந்து ஃபுல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் பேசல, அழுதுண்டே பேசுறான். அழுதுண்டே பேசுறதுனால அவனுடைய அக்ஷரங்கள் வந்து தடுமாறுறதாம், வார்த்தைகள் வந்து தடுமாறுறது. கஞ்சாட்சரைஹி க்ஷரத்பிகி க்ஷரத்துனா ஒழுகிறதுன்னு அர்த்தம், ஒழுகி கொண்டிருக்கின்ற. யுகபத்து அப்படின்னா சைமில்டேனியஸ்லி ஒரே சமயம் ஆச்சசக்ஷே பேசினான். சக்ஷின் வக்தாயாம் வாச்சி இல்லையா, ஆச்சசக்ஷே சரியா. என்ன பேசுறான் அப்படின்னா தேவ மகான் தாகஜ்வரக. சோ தாகஜ்வரக அப்படின்னு சொல்லும்போது தாக பிரதானக ஜ்வரக, தாகம்னா ஷூட்டை வந்து பிரதானமா வச்சுட்டு இருக்கிற ஒரு ஜுவரக, அது தாகஜ்வரக சரியா. மத்தியம பத லோபி போட்டுக்கோங்க, சொல்லுங்க. தேவ மகான் தாகஜ்வரக, அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறானோ. சோ கண்ணுல ஜலந்தழும்ப வாய் வார்த்தைகள் யாரோ அன்மியூட்டடா இருக்கா ஜி, அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. நான் என்னோட மியூட் போட்டுட்டே இருக்கேன், என்னோடலாம் தான் நோ நாய்ஸ் டுடே. சரி ஓகே போட்டுட்டேன் வாட. சரி. சோ அவன் வந்து கண்ணலால ஜலத்தை விட்டுண்டு வாயினால வார்த்தைகளை தடுமாறிண்டு அவன் வந்து இந்த மாதிரி மகான் தாகஜ்வரக அப்படின்னு சொல்றான் அப்பாக்கு. அதுக்கப்புறம் இந்த க்ஷரத்பிகிங்கிறது ஒழுகுகின்ற எதுக்கு போறது, ரெண்டுமே நீங்க அக்ஷரைஹி க்ஷரத்பிகி ஒழுகுகின்றங்கிறது பொழிகின்றங்கிற அர்த்தத்தை வச்சுக்கோங்க. சோ வார்த்தைகள் அந்த மாதிரி தடுமாறிண்டே வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி பாஷ்ப ஜலபிந்துவும் அப்படியே ஒழுகின்றே வருது. ரெண்டுத்துக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தத் ச ஆகர்ண்ய சஹசா சஹஸ்ரதா இவ அஸ்ய ஹிருதயம் பபால. ஆமா. சோ வந்து தத்துச்ச ஆகர்ணிய அதை கேட்டு விட்ட பிறகு சஹசா அப்படின்னா உடனே சட்டுன்னு, சஹஸ்ரதா இவ அஸ்ய ஹிருதயம் பபால. பலத்தினாலே இட் இஸ் பர்ஸ்ட், அந்த காய் வந்து பழமா வருது, பூ வந்து காயாருது அந்த மாதிரி இல்லையா. இங்க பபால அப்படிங்கிறது இட் பர்ஸ்ட் அவுட். என்ன அப்படின்னா ஹிருதயம் பபால, அவன் ஹிருதயம் வெடித்தது. என்ன சஹஸ்ரதா இவ அஸ்ய 100,000 துண்டுகளாக வெடித்தது போல, லிட்டரலி வெதிக்கல உட்பிரச்சாங்க. சஹஸ்ரதா இவ அஸ்ய ஹிருதயம் பபால, 1000 துண்டுகளாக 1000 மார்க்கமாக 1000 வேஸ்ல அது வந்து பட்டு வெடிச்சது. இது அப்படியே தமிழ்ல சொல்ற மாதிரி இருக்குல்ல இந்த இடம். 100 புலந்துருத்து அப்படியே என் ஹிருதயம் சினிமால அந்த மாதிரி இருக்கு. அதேதான் அவன் டாபா டாபா டாபான்னு வெடிக்கும் தெரியுமா, சில பேருக்கு அந்த மண்டை வெடிக்கிற மாதிரி காமிப்பான். சோ அதை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அதான். அதுக்கப்புறம் கிருதாச்சமனஹ ச ஜனயிதுஹு ஆயுஷ்யகாமோ அபரிமித ஆயுஷ்காமதான் ஆயுஷ்காமோ அபரிமித மணி கனக ரஜத ஜாதம் ஆத்ம பரிபர்ஹம் அசேஷம் பிராமண சாத்
அகரோத் ஆமா. இல்லையா? சோ கிருத ஆச்சமனश्च ஜனயுதுः ஆயுஷ்காமः அபரிமித மணி கனக ரஜத ஜாதம் ஆத்ம பரிபர்ஹம் அசேஷம் பிராமணசாத்து அகரோத்து. ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த பிரதமா விபக்தி பூரா அந்த ஹர்ஷனுக்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது. கிருதாச்சமனஹ, கிருதம் ஆச்சமனம் ஏன சக கிருதாச்சமனம், கிருதாச்சமனஹ ஆச்சமனம் பண்ணவனாக. அப்புறம் என்ன வேற என்ன அட்ஜெக்டிவ்? ஜனயிதுஹு ஆயுஷ்காமஹ, ஜனயிதா அப்படின்னா அப்பா, இத்ரு சப்தம் இதுஹு சஷ்டியில இருக்கு. ஜனயிதுஹு அப்பாவினுடைய, ஆயுஷ்காமஹ அப்படின்னா ஆயுஹு காமயதே இது ஆயுஷ்காமஹ, அந்த அந்த ஆயுஷை விரும்புறவனான அந்த ஹர்ஷன் என்ன என்ன பண்றான் அப்படின்னா ஆத்ம பரிபர்ஹம் அசேஷம், ஆத்மனஹ பரிபர்ஹம், பரிபர்ஹம்னா வெல்த்னு அர்த்தம், சொத்து ட்ரெஷரி வாட் எவர், அவனுக்கு வச்சுட்டு இருக்கிற அத்தனையும் அசேஷம் ஒண்ணு விடாமல் பிராமண சாத்து கரோத்து அப்படின்னா ஈ மேட் இட் ஆல் தீஸ் பொசிஷன்ஸை எல்லாத்தையுமே பிராமணா பொசஸ் பண்ற மாதிரி அவளுக்கு கொடுத்துட்டான். பிராமண சாத் கரோத்து அகரோத்து அப்படின்னா பிராமணாள் பொசஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டான். சரியா? பிராமணேபியக கொடுத்தான் இல்ல, அவளுக்கு அது போய் சேரும் மாதிரி கொடுத்துட்டான். அந்த ஆத்ம ஆத்ம பரிபர்கம் அசேஷம், அசேஷம்ங்கிறது ஆத்ம பரிபர்கம்க்கு அட்ஜெக்டிவா வருது. சரியா? அது எப்படி இருக்கு அப்படின்னா அபரிமித மணி கனக ரஜத ஜாதம் ஆத்ம பரிபர்கம். சரியா? ந பரிமிதானி அபரிமிதானி. ஓகேவா? பரிமிதம் அப்படின்னா அளவுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம், எண்ணிக்கையில் அடங்கக்கூடியது. அபரிமிதம் அப்படின்னா இன்ஃபினைட், எண்ணிக்கையில் அடங்காதது. மணயக ச கனகானி ச ரஜதானி ச மணி கனக ரஜதானி. சரியா? மணிகள், கனகம்னா மணினா இங்க ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், கனகங்கள்னா கோல்டு, அது மாதிரி ரஜதம்னா சில்வர். சோ மணயக ச கனகானி ச ரஜதானி ச மணி கனக ரஜதானி அபரிமிதானி மணி கனக ரஜதானி அபரிமித மணி கனக ரஜதானி. சரியா? அந்த தேஷாம் ஜாத்தம், அவைகளிலிருந்து, அவைகளினுடைய அந்த அதனிலிருந்து உண்டானதுன்னா அதனுடைய இட் இஸ் மேட் ஆஃப் தட்ன்னு சொல்லணும். ஸோ அபரிமித அபரிமித மணி கனக ரஜதானாம் ஜாத்தம் மணி கனக அபரிமித மணி கனக ரஜத ஜாத்தம் ஆத்மனः பரிபர்ஹः ஆத்ம பரிபர்ஹः தம் ஆத்ம பரிபர்ஹம் அசேஷம் பிராமணசாத் சஹ ராஜா யஹ கிருதாச்சமனः ஜனயிதுஹு ஆயுஷ்காமः அகரோத். ஜி இந்த ஆ, பஸ்மசாத் ஆமா கரோதி அது அது என்ன அந்த அது என்ன பிரத்யேகா ஜி அது? நான் பார்க்கலையா, நான் தேடணும்னு பார்த்தேன், எனக்கு அப்புறம் டைம் இல்லை, விட்டுட்டேன் நான். ஓகே. பிராமண சாத்து, பிராமண சாத் கரோத்து, அவனுக்கு பொசசார மாதிரி கொடுத்துட்டான், அவனை போய் சேரும்படி செய்து விட்டான். சரியா? அதான். சரியா இருக்கா எல்லாருக்கும்? சரியா இருக்கா? பிரேமா மேடம், மாலினி, ராஜலக்ஷ்மி, கல்யாணி, சசிகலா மேடம். மேடம் கோஷ ஜாத்தம் படிச்சோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஜாத்தம்னா குரூப் இல்ல ஆமா, அதுல பெரிய இருந்து குவியல் சமூகம்னு வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க, அதுல இருந்து உண்டானது. ஆமா, ரஜதானாம் ஜாத்தம், அதனுடைய ஒரு 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 படைப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆத்ம பரிபர்கம் அசேஷம் பிராமண சாத் அகரோத். சரியா? அப்புறம் அபுக்த ஏவ மாலினி, ஏதாவது டவுட் உச்சசால. இருக்கான்னு யூ ஜஸ்ட் அன்மியூட்டட். இந்த லைன்ல இல்ல பகினி, எனக்கு அந்த இதுல கேட்க வந்தேன். அவாச்சயத்துங்கிறச்சே இன்னொருத்தர வச்சு படிக்க வச்சார் இல்லையா? ஆமா நிச்சயம். ஆமா ஆமா, ஸ்வயமேவ ஆதாய அவாச்சயத்து. சாரி. ஓகே. அபுக்த ஏவ உச்சசால. அபுக்த ஏவ உச்சசால. சோ அவர் வந்து அபுக்தக ஏவ, சாப்பிடாமையே, உச்சசால, அதாவது சசாலங்கிறது சல்லு தாத்து, அதனுடைய உத்துங்கிறது அதனுடைய உபசர்க்கம். உது சலு, உச்சசால அப்படின்னா மூவ் பண்ணிட்டு இருந்தாருங்கிற அர்த்தத்தை வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் தாபய வாஜினஹ பரியாணம் இதி புரஸ்திதம் பபான யுவானம். சோ வாஜினஹ பர்யாணம் தாபய. சோ வாஜினாலே குதிரைகள். சோ குதிரைகளுக்கு பர்யாணம்னா அந்த மேல போடுற சாடல், அத தாபய, அத வந்து கட்டுங்கோ.
ஸோ தாபயங்கிறது தான் தானே நிச்சு கர்த்தரி லோட்டு மத்தியம புருஷ ஏகவச்சனம் சரியா. பர்யாணம் வாஜினஹ தாபய இதி என்று புரஹ ஸ்திதம் முன்பு ஆஹ், இருக்கின்ற அவனை பார்த்து, ஸ்திதம் யுவானம்க்கு போறது அட்ஜெக்டிவ். புரஹ ஸ்திதம் யுவானம் பவான முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற அந்த யுவானம் அந்த யூத்தை பார்த்துட்டு பபான பணத்தினுடைய லிட்டில் அகாரம் சரியா பண்ணு. சோ பபான கூறினான் என்ன அப்புறம் மேல வேபமான ஹிருதயः च சசம்பிரம பிரதாவித பரிவர்த கோபநீதம் ஆருஹ்ய துரங்கமம் ஏகாகி ஏவ பிராவர்த்தத. சோ துரங்கமம் ஏகாக்கி ஏவ பிராவர்த்தத. துரங்கமம்னா குதிரை, குதிரையை தனித்தவனாக தனித்து நின்றவனாக அவன் பிராவர்த்தத்தை அவன் வந்து இது பண்ணான், என்ன சொன்னான், அத ஆப்ரேட் பண்ணான். சோ என்ன அப்படின்னா வேபமான ஹிருதய, வேபமானம் ஹிருதயம் யஸ்ய சகா வேபமான ஹிருதய, யாருனுடைய மனசானது ஒரு படபடப்பு அடையறதோ அப்படி ஒரு படபடப்போட இருக்கின்ற அந்த ராஜா சசம்பிரம பிரதாவித பரிவர்த்தக உபநீதம் துரங்ககம் சரியா. அதாவது சசம்பிரமம்னா பரபரப்பு, பரபரப்போடு ஓடின, பிரதாவித பிரகர்ஷேண தாவிதா பிரதாவிதா சரியா. அந்த தாவிதம் அதுக்கப்புறம் பரிவர்த்தகா அப்படின்னா இந்த இடத்துல அத 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 பரிவர்த்தனம் பண்றவன் ஒன் ஹூ சீஸ் த, யார் அத போஷகம் பண்றாளோ அந்த குதிரைய மேனேஜ் பண்றவன் வச்சுக்கோங்க. அந்த பரிவர்த்தகனால உபநீதம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த துரங்கமம் அந்த குதிரையை ஏகாக்கி ஆருஹ்ய ஏகாக்கி ஏவ பிராவர்த்தத, அவன் அந்த குதிரை மேல ஏறி தனித்தவனாக அவன் அங்கேருந்து புறப்பட்டான் சரியா. சோ என்ன அப்படின்னா இப்ப இந்த வேபமான ஹிருதய ராஜாவுக்கு போறது, இப்ப இந்த சசம்பிரம பிரதாவித பரிவர்த்தக உபநீதம் அப்படிங்கிறது துரங்கமம்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. சோ இப்ப வந்து சம்பிரமேண சக சசம்பிரமஹ சரியா. சசம்பிரமேண பிரதாவிதம் சசம்பிரம பிரதாவிதம், ஒரு சம்பிரமத்தோடு கூட ஒருத்தன் ஓடினா சசம்பிரம பிரதாவிதம். சசம்பிரம பிரதாவிதः च असौ परिवर्धकः, சசம்பிரம பிரதாவித பரிவர்த்தகः, சசம்பிரம பரிதாவித பரிவர்த்தகேன உபநீதः சசம்பிரம பிரதாவித பரிவர்த்தக உபநீதः துரங்கः, உபநீதம் துரங்கம் அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த துரங்கத்தை ரொம்ப வேகமாக ஓடி அந்த அந்த குதிரை காப்பாளனால எடுத்துக்கொண்டு வரப்பட்ட குதிரையை ஆருஹ்ய ஏகாக்கி ஏவ அங்கேருந்து ஒருவனாக கிளம்பினான் சரியா. ஏகாக்கி ஏவ ஆருஹ்ய பிராவர்த்தத. இல்ல துரங்கமம் ஆருஹ்ய ஏகாக்கி ஏவ அப்படியே தனியா போனான்னு, அவனே ஒண்டியா போயிட்டான் அப்படின்னு. நீங்க ஏகாக்கி ஏவ ஆருஹ்யனா 2 பேரா குதிரையில ஏற மாட்டாளே. இல்லையே, அந்த சாரதி இல்லாத இவன் மட்டும் ஏறி இவனே ஓட்டிட்டு போனானுன்னு நினைச்சேனா. குதிரைக்கு ஏதியா சாரதி? ரதத்துக்கு தானே சாரதி. நாட் த இது ரதம் இல்ல, இங்க ஒண்டி குதிரை ஒண்டி சொல்றா. குதிரை ஒண்டிதான், ஆனா இங்க பின்னாடி வரும்போது நிறைய குதிரைகள்னு வரப்போகுது. சோ துரங்கஹனா உங்களுக்கு வந்து துரங்கமம்னா குதிரை தான். இவன் ராஜானால அவன் ஒரு அப்படி போறானோன்னு நினைச்சேனா ஒரு இல்ல. ஓகே இல்ல சரியா இருக்கா அந்த லைன்? சசம்பிரம பிரதாவித பரிவர்த்தக உபநீதம். எது இது பிரதாவித பரிவர்த்த கோபநீத எல்லாமே யுக்த பிரத்யம். ஆமா யுக்த பிரத்யம். ஆமா பிரதாவிதா யுக்த பிரத்யம், உபநீதம் யுக்த பிரத்யம். ஆமா அதுக்கப்புறம் மேல அகாண்ட பிரயாண சஞ்ஞா சங்க க்ஷுபிதம் தூ சம்பிரமாத் சஜ்ஜீபூதம் அத்புத. இந்த இடத்துல இந்த சஜ்ஜீபூதம் அத்புதத்துக்கு பதிலா உத்பூதம்னு மாத்திக்கோங்க. அந்த தப்பு, அந்த இடம் அத்புதம் தப்பு, உத்பூதம். ஓகே, அது கூட உத்பூ தீர்க்கம் பண்ணிக்கணும். ஆமா ஊ போட்டுண்டு இந்த மகாரத்துக்கு பின்னாடி ஒரு ஊவை போட்டுட்டு அது வந்து ஒரு தீர்க்கத்தை போட்டுக்கோங்க. ஓகே, சஜ்ஜீபூதம் உத்பூத முகர குர ரவ பரித சகல புவன விவரம் ஆகத்ய சர்வாபியோ திக்பியோ தாவமானம்
அஸ்வீயம் அடௌகத. அடௌகதங்கிறது அப்ரோச் பண்ணான்னு அர்த்தம். சரியா? அஸ்வீயம் அப்படின்னா அஸ்வானாம் சமூக அஸ்வீய. அஸ்வீயம் அஸ்வீயம்ங்கிறது நபும்சகலிங்கம். அஸ்வானாம் சமூகம் அஸ்வீயம். சரியா? அஸ்வங்களினுடைய கூட்டம் அந்த அஸ்வீயம். அதை இந்த ராஜாவானவன் அடௌகத அப்ரோச் பண்ணான். அது பக்கத்துல போனாங்கிற மாதிரி, ஆர் அத அத தடவி கொடுத்து எதா பண்ணாங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அகாண்ட பிரயாண சம்ஞா சங்க க்ஷுபிதம் சஜ்ஜீபூதம் உத்பூத முகர குரரவ பரித சகல புவன விவரம் தாவமானம் அஸ்வீயம். இது எல்லாமே அந்த அஸ்வீயம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அகாண்ட பிரயாண சம்ஞா ஷங்க க்ஷுபிதம். அகாண்டம் அப்படின்னா சடார்னு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் அகாண்டம். சரியா? அகாண்ட பிரயாண சம்ஞா ஷங்க க்ஷுபிதம். அதாவது அகாண்டம்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பிரயாணம், ஒரு டிராவல். அந்த பிரயாணத்துக்கு ஒரு சம்ஞா, ஒரு ஏதோ ஒரு இண்டிகேஷன், அந்த பிரயாணத்தினுடைய சம்ஞா, அந்த சம்ஞைக்கு சம்ஞையை சொல்ற மாதிரி ஒரு சங்கா, ஒரு சங்கா, சங்கநாதம். அந்த சங்கத்தினால க்ஷுபிதம். க்ஷுபிதம்னா அஜிடேட்டட்னு அர்த்தம். கலக்கமடைந்தன்னு அர்த்தம். கலக்கத்துக்கு உட்பட்டன்னு அர்த்தம். ஸோ அகாண்ட பிரயாண சம்ஞா சங்க க்ஷுபிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது அகாண்டம் பிரயாணம், அகாண்ட பிரயாணம், அகாண்ட பிரயாணஸ்ய சம்ஞா, அகாண்ட பிரயாண சம்ஞா, அகாண்ட பிரயாண சம்ஞாயை சங்கः. அந்த சம்ஞாக்கோசரம், அந்த அன்எக்ஸ்பெக்டடா தெர் இஸ் அ டிராவல், அதை இண்டிகேட் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு சங்கா, ஒரு சங்கநாதம். அந்த அகாண்ட பிரயாண சங்கியா சம்ஞா சங்கஹன்னு வந்துடுத்து ஃபார்ம். அந்த சங்கேன க்ஷுபிதம், அந்த சங்க சப்தத்தினால க்ஷுபிதம் அடைந்த அந்த அஸ்வீயம்னு கொண்டு அங்க போய் சேர்த்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் சஜ்ஜீபூதம் அஸ்வீயம், ரெடியா இருக்கின்ற அந்த சஜ்ஜீகிருதம் அப்படின்னாலே இட்ஸ் ரெடி ஃபார் டிராவல்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உத்பூத முகர குரரவ பரித சகல புவன விவரம். உத்பூதம்னா உண்டான, முகரம்னா நாய்ஸின்னு அர்த்தம். புரியுறதா? குரரவம் அப்படின்னா, குரம்னா ஹூஃப், குதிரையினுடைய அந்த ஹூஃப், அதனுடைய ரவம், அது டப்பு டப்புன்னு அடிக்கிறதுனால அந்த குரத்திலேந்து வர ஒரு சப்தம். அந்த சப்தத்தினால பரிதம், பூரிதம், ஃபில்லாக்கப்பட்ட, நிரப்பப்பட்ட சகல புவனம், இந்த எல்லா உலகம், உலகத்தினுடைய விவரம்னா ஓட்ட, எல்லா இடமும் ரொப்பப்பட்டிருக்கு. புவனத்துக்கு ஓட்டான் இல்ல, எல்லா திக்குகளும் இந்த மாதிரி அந்த உண்டாக்கப்பட்ட அந்த சப்தத்தோடு இருக்கின்ற அந்த குதிரைகளினுடைய குர சப்தத்தினால ரொப்பப்பட்ட புவனங்களினுடைய எல்லா இடம், அப்படி செய்கின்ற அந்த குதிரை. புரியுறதா? இது விவரம் திரும்ப சொல்லுங்களேன். விவரம்னா ஓட்ட. அப்ப இந்த என்ன இடத்துல இது விவரம்ங்கிறது எல்லா இடமும்னு வச்சுக்கோங்க. ஆல் இது பிளேசஸ்? ஆமா ஆமா. சரியா? சோ வந்து இங்க என்ன அப்படின்னா உத்பூதஹா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. குராணாம் ரவஹ குரரவஹ. ஹூஃபுனுடைய சப்தம் குரரவஹ. அந்த குர சப்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப நாய்ஸியா இருக்கு. சோ முகரஹ குரரவஹ, முகர குரரவஹ. சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உத்பூதஹ ஃபர்ஸ்ட் வந்து குராணாம் ரவஹ குரரவஹ போட்டுக்கோங்க. முகரஹ குரரவஹ, முகர குரரவஹ போட்டுக்கோங்க. உண்டான சப்தம் ரொம்ப நாய்ஸியாக இருக்கின்ற குதிரைகளினுடைய சப்தங்கள். சோ உண்டானங்கிறது உத்பூதம். சோ உத்பூதஹ முகர குரரவஹ, உத்பூத முகர குரரவஹ. சரியா? அதுக்கப்புறம் உத்பூத முகர குர ரவேண பரிதம் உத்பூத முகர கூர ரவ பரிதம் அப்படின்னு கொண்டு போயிடும். சரியா? அதுக்கப்புறம் இதை தனியா போட்டு ஒரு கார்னர்ல வச்சுக்கோங்க. சகலானி புவனானி சகல புவனானி. ஓகேவா? சகல புவனானாம் விவரம் சகல புவன விவரம். சரியா இருக்கா? சோ வந்து இந்த சகலானி புவனானி சகல புவனானி தேஷாம் விவரம், சகல புவனானாம் விவரம் சகல புவன விவரம். சரியா இருக்கா? சோ இப்ப வந்து முதல்ல இருந்து எடுத்துன்னு வாங்கோ. உத்பூத முகர குர ரவ பரித சகல புவன விவரம் ஏன சக தம், ஏன சக தம், அந்த அஸ்வீயம். சரியா? அதை அடவு கதை. புரியுறதா?
சரியா இருக்கா? ஆ சரியா இருக்கா எல்லாருக்கும்? ஜி அப்ப இந்த சமாசா வந்து அந்த சஜ்ஜீபூதம் தனியா உத்பூதால இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆமாமா, சஜ்ஜீபூதம் தனி. அதுக்கு தான் நான் வந்து தனியா சொல்லிட்டேனே. அதான் ஓகே. சஜ்ஜீபூதம் அஸ்வீயம், அகாண்ட பிரயாண சம்ஞா சங்க க்ஷுபிதம் அஸ்வீயம், உத்பூத முகர இப்ப ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டே வரணும் நீங்க. குராணாம் ரவஹ குரரவஹ போட்டுக்கணும். முகரஹ குரரவஹ முகர குரரவஹ, உத்பூதஹ முகர குரரவஹ உத்பூத முகர குரரவஹ, உத்பூத முகர குரரவேண பரிதம் உத்பூத முகர குரரவ பரிதம். சரியா? இது அப்படியே தனியா எடுத்து ஒரு கார்னர்ல போட்டுக்கோங்க. சகலானி புவனானி சகல புவனானி, அந்த சகல புவனானாம் விவரம் சகல புவன விவரம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். உத்பூத முகர குரரவ பரிதம் அஹ், 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 பரிதம் சகல புவன விவரம் ஏன சக அப்படின்னுட்டும் ஏன சக தம்னுட்டும் அந்த அஸ்வீயத்துக்கு போறது. சரியா? ஆ ஆகத்திய ஆகத்திய அங்கு வந்து விட்டு சர்வாபிய திக்பிய எல்லா திக்குகளிலும் தாவமானம் அஸ்வீயம் அடௌகதா எல்லா பக்கமும் அப்படியே, அதாவது வென் தே கண்ட்ரோல் த குதிரனோ இப்படி 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 இப்படின்னு போகும் அது. அந்த மாதிரி தாவமானம் அந்த அஸ்வீயம் அடௌகத அதான் அப்ரோச். ஜி அஸ்மியம் நபும்சகம்னு இல்ல, ஆமா. அப்ப தத்துன்னா போடணும். தத்து போட்டுக்கோங்க. சாரி. ம் ஏன சகா தத்து டக்குன்னு வந்துருத்து தம்முன்னுட்டு. சரியா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? ம் மீனிங் புரிஞ்சுண்டா ஈஸியா இருக்கு இல்ல இந்த சமாசம் சொல்றதுக்கு. ஆமா, அர்த்தத்துக்கு தான் விக்கிரக சமாசம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராமருங்கிறது இருக்கு. அஃப்கோர்ஸ் பாணினி ஹஸ் கிவன் சர்டன் ரூல்ஸ் தட் இது இதோட தான் சேரும்னுட்டும். அதுக்கு பியாண்ட் நம்ம போகக்கூடாது அர்த்தத்துக்கு வந்தாலும். புரியுறதா? ஸோ அதான். பட் பேசிக்கலா நீங்க வந்து ஒரு சமஸ்த பதத்தை கொடுத்துட்டா அதனுடைய விக்கிரக வாக்கியத்தை சொல்ல வந்தாதான் அந்த பதம் நமக்கு புரிஞ்சிருக்குன்னே அர்த்தம். இல்லைன்னா நமக்கு புரியாம ஏதோ படிச்சுன்னு போறோம் இல்லையா? அடுத்தது अन्यस्मिन् अहनि मध्यन्दिने विगत जय शब्दम् अस्तमित तूर्यनादम् उपसंहृत गीतम् उत्सारित उत्सवम् स्कन्धावारम् समाससाद. ஆமா, அதாவது இதுக்கப்புறம் ஒரு 6-7 லைன் ஒரிஜினல்ல இருக்கு. அதை விட்டுட்டார் அவர். விட்டுட்டு அந்யஸ்மின் அகனி நெக்ஸ்ட் டே வந்து மத்தியந்தினே மத்தியானத்துல என்ன அப்படின்னா ஸ்கந்தாவாரம் இந்த மாதிரி புறப்பட்டுட்டானோ இவன். ஸ்கந்தாவாரம் அப்படிங்கிறது அந்த ஸ்கந்த துவாரமா, அது என்னது கேபிட்டல் அவளோடது. அந்த இடத்தை சமாசசாத அடைந்தான் ஹர்ஷக. சரியா? இந்த த்விதியா விபக்தியில வர அத்தனை அட்ஜெக்டிவும் இந்த ஸ்கந்தாவாரத்துக்கு போறது. விகத ஜெயசப்தம், அஸ்தமித தூரியநாதம், உபசம்ஹிருத கீதம், உத்சாரித உற்சவம், ஸ்கந்தாவாரம் சமாசசாத கேபிட்டல் சிட்டியை அடைந்தான். சோ எப்படிப்பட்ட கேபிட்டல் சிட்டி அப்படின்னா விகத ஜெயசப்தம், விகதாக ஜெயசப்தாக யஸ்மாத் சஹ தத்து போட்டுக்கோங்க. சரியா? ஸ்கந்தா வாரக வாரம்னு வச்சுக்கோங்க. வாரகனா வாரம்னா தம்மு போட்டுக்கோங்க. வாரம் வாரே வாராணின்னா தத்து போட்டுக்கோங்க. விகத ஜெயசப்தம் ஸ்கந்தாவாரம். அதே மாதிரி அஸ்தமித தூரியநாதம், தூரியஸ்ய நாதம் தூரியநாதம், அஸ்தமிதம் தூரியஸ்ய நாதः தூரியநாதः, அஸ்தமிதः தூரியநாதः யஸ்மின் ஆர் யஸ்மாத் சஹ தத் அந்த இதுக்கு போறது, ஸ்கந்தாவாரத்துக்கு போறது. அதே மாதிரி உபசம்ஹிருதம் கீதம், அதான் அஸ்தமித தூரியநாதம், அதான் விகத ஜெயசப்தம்னா எல்லாரும் ஒரு ராஜாவோ ஒரு பிரின்ஸோ நாட்டுக்குள்ள வரும்பொழுது எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கத்துவாளணும். இவாளுடைய இவன் இவா இந்த இது சொல்லுவான். இந்த முத்ரா ராட்சசத்துல வரும். ராட்சசனை வெறுப்பேத்துறதுக்குன்னே அந்த சந்திரகுப்தனுக்கு ஒரு 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 6-7 அட்ஜெக்டிவ் போடுவான். சகல லோக சக்கரவர்த்தின்னு. அதுக்கு வந்து ராட்சசன் தலையில அடிச்சுப்பான், இதெல்லாம் கேட்கணும் என் தலையில இருக்குன்னுட்டோம். அந்த மாதிரி ஒரு ராஜாவோ ஒருத்தர் வரும்போதோ இந்த மாதிரி அது ஸ்துதி பாட்டகாகனே சில பேர் இருப்பா. அந்த சொல்றதுக்குன்னே சில பேர் அந்த ஸ்துதி பாட்டகால வச்சுண்டு சாணக்கியனுக்கு அகேன்ஸ்டா சந்திரகுப்தனை ஏத்தி விடுவான் அந்த ராட்சசன். சாணக்கியன் உனக்கு நீ சந்திரகுப்தா யூஆர் சோ இன்டெலிஜென்ட்னு அவனை பத்தியே ஒரு 5 பேர் ஸ்துதி பாட்டக்காக சொல்லி 5 ஸ்லோகம் இதுவே அந்த அவனை ஏத்தி விட்டுட்டே இருப்பான். சரியா? சோ அந்த மாதிரி இங்க விகத ஜெயசப்தம் அப்படின்னா இந்த மாதிரி ராஜாக்கு உடம்பு சரியில்லாத தருணத்துல போய் நம்ம யாரா போயிட்டாருன்னா ஷனாய் தானே நம்ம டிடியில அந்த காலத்துல. அந்த மாதிரிதான் அஸ்தமித தூரியநாதம் அப்படின்னா அஸ்தமிதம் தூரியநாதம்,
தூரியநாதம்னா அந்த பேரி நாதங்கள் எல்லாம் அஸ்தமித்தம் அப்படின்னா அஸ்தமனத்தை அடைஞ்சுடுத்து அப்படின்னா யாரும் வாசிக்கலன்னு அர்த்தம். உபசம்ஹிருத கீதம் பாட்டு பாடுவா. அந்த உபசம்ஹிருதம்னா உபசம்ஹாரம்னாலே கன்க்ளூஷன் அர்த்தம், நிறுத்தப்பட்ட கீதம். சரியா? உச்சாரித உற்சவம், உச்சாரித்தம்னா உச்சாரிதா உற்சவா யஸ்மாத், நிறுத்தப்பட்ட உற்சவமானது எங்கேயோ, அந்த மாதிரி ஸ்கந்தாவாரம் அதை அடைந்தான். கிரமேண ராஜத்வாரம் பிரதிஷித்த சகலலோக பிரவேசம் யயோ. பாருங்களேன், கிரமேண ராஜத்வாரம் யயோன்னு போடுறது நம்ம சம்ஸ்கிருதம். அவன் வந்து ராஜத்வாரத்துக்கு உள்ள போனான். நம்ம கிரமேணன்னு கூட சொல்ல மாட்டோம். சக ராஜத்வாரம் யயோ, அவ்வளவுதான் நம்மளுடைய சம்ஸ்கிருதம். கிரமேண ரெஸ்பெக்டிவ்லி அவன் வந்து ஹி என்டர்ட் த ராஜத்வாரம். அந்த ராஜத்வாரத்துக்கு ஒரு அட்ஜெக்டிவ் என்ன தெரியுமோ? பிரதிஷித்த சகல லோக பிரவேசம் யயௌ. சோ பிரதிஷித்த சகலஹ லோகஹ சகல லோகஹ. சரியா? சகல லோகானாம் பிரவேசஹ சகல லோக பிரவேசஹ. எல்லாரும் உலக லோகஹனா ஜனாஹான்னு எடுத்துக்கணும். சோ சகலஹ லோகஹனா சகல லோகஹ, எல்லா ஜனங்களும். சகல லோகானாம் பிரவேசஹ, எல்லா ஜனங்களுக்கு ஒரு என்ட்ரி, அது சகல லோக பிரவேசஹ. பிரதிஷித்தஹ சகல லோக பிரவேசஹ யஸ்மின் தத் ஆர் துவாரஹ துவாரம் யஸ்மின் தம் ராஜத்வாரம் சஹ ராஜா யயோ. சரியா இருக்கா? பிரதிஷித்தகனா அதாவது எல்லா லோகத்துக்கும் எல்லா ஜனங்களுக்கும் என்ட்ரி, ஆனா டினைடு என்ட்ரி ஃபார் ஆர் பீப்புள் அப்படின்னா ஒன்லி ஸ்பெசிபிக் கேண்டிடேட்ஸ் கேன் என்ட்ரின்னு அர்த்தம். டிக்கெட் இருக்கலாம் தான் உள்ள போகணும் அப்படின்னு இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சகலலோக பிரவேசம்னு போட்டுட்டோ எல்லா ஜனங்களுக்கும் என்ட்ரி, பிரதிஷித்தः சகலலோகः லோக பிரவேசः யஸ்மின் நகரே தம் யஸ்மின் ராஜத்வாரே தம் ராஜத்வாரம் சஹ ராஜா யயோ. சரியா? இதுக்கப்புறம் அந்த நீல வர்ணத்துல ஒரு வரி போட்டிருக்கா. இது உங்க டெக்ஸ்ட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க யாரார் ஹூஎவர் ஹேஸ் த சித்தூர் டெக்ஸ்ட், இது ஒரிஜினல்ல இருக்கு. இதை போட்டிருக்கிற ரீசன் என்னன்னு சொல்றேன். என்ன அப்படின்னா, இது வந்து எங்க வாத்தியாருக்கு ரொம்ப பிடிச்ச லைன். அவர் வந்து எப்பவுமே வந்து இந்த சம்ஸ்கிருதம்னா பாணன் சம்ஸ்கிருதம் படிக்கணும், காதம்பரி படிக்கணும், ஹர்ஷம் படிக்கணும்னுட்டு இந்த கொட்டேஷனை கொடுப்பார். அப்பதான் சம்ஸ்கிருதம் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா ஹா மாத்த ஹா தாத்த கால் வலிக்கிறது கை வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு வர இப்போ. சரியா? ஸோ வந்து துரகாது ஸோ இது வந்து உங்க டெக்ஸ்ட்ல இல்லாட்டியும் இந்த 3 நீல வர்ணத்துல இருக்கிறத படிச்சு விடலாம். துரகாது அவதீர்ணஹ சுஷேண ராமானம் வைத்தியகுமாரம் அத்ராக்ஷீத். துரகாது அவதீர்ணஹா, துரகம்னா குதிரை, குதிரையிலிருந்து அவதீர்ணஹா சக ஹர்ஷஹா, இறங்கினவனான அந்த ஹர்ஷனானவன், சுஷேன நாமானம், சுஷேனஹ இதி நாமானம், சுஷேனன் என்று பெயருள்ள ஒரு வைத்தியகுமாரம், வைத்தியஸ்ய குமாரஹ வைத்தியகுமாரஹ தம் வைத்தியகுமாரம், அந்த வைத்தியகுமாரனை அவதீர்ணஹ ராஜா அத்ராக்ஷீத் பார்த்தார். சரியா? கிருத நமஸ்காரம் ச அப்ராக்ஷீத். சரியா? செய்யப்பட்ட நமஸ்காரத்தை, சோ கிருதம் கிருதஹ நமஸ்காரஹ ஏன சஹ தம், அவனுக்கு போற அந்த வைத்தியம் பிள்ளைக்கு அவனா செய்யப்பட்ட நமஸ்காரம் எவனாலோ அவனை ராஜா ச அப்ராக்ஷீத் அவர் கேட்டார். அதுவும் லுங்கு. சரியா? சுஷேன அஸ்தி தாத்தஸ்ய விசேஷோ நவா இது. அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னா, சஹா அப்ரவீத், அவன் சொல்றான், நாஸ்தி இதானிம் எதி பவேத் குமாரம் திருஷ்டுவா. எவ்வளவு அழகான சென்டென்ஸ் இல்லையா? இது வரைக்கும் அப்பாவுக்கு ஒரு சௌகரியமும் இல்லை. ஏதாவது எதி பவேத் சௌக்கியம் எதி விசேஷா பவேத், ஏதாவது விசேஷம் ஆனோம்னா குமாரம் திருஷ்டுவா, அப்பாவை பார்த்துட்டு தான். ஸோ என்ன ஒரு பித்ரு புத்திர பிரேமம்ங்கிறது இதுதானே. இந்த மெயின் சென்டென்ஸை போய் இதுல விட்டுட்டாளே. இது டாபிக்கே உங்களுக்கு என்னது? பித்ருயோகோ பிரேமா தான் நமக்கு டாபிக்கே. சோ இதை எடுத்து விசாலாட்சி அவ வந்து போட்டிருக்கா. இதுல அழகா இருக்கு இந்த சென்டென்ஸ் இல்ல? ஏன் நல்லா இருக்காது? எங்க வாத்தியார் ரசிச்சுட்டாச்சே. பாணன் எழுதினதை விட எங்க வாத்தியார் ரசிச்சுட்டு. ரீநாதன் சார் எப்பவுமே இந்த கொட்டேஷனை நாங்க ஒரு நிறைய தடவை கேட்டிருக்கோம், ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல படிச்சது இல்ல. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னன்னா இன்னைக்கு இதுல பாத்துட்டேன் அப்படின்னு. சோ அதுதான். இதோட நிறுத்திக்கலாமா? இந்த நீங்க அந்த வேணி சம்ஹாரத்துல பீமசேனனுக்கு குமாரன்னு ஒரு பதம் உண்டாஜி. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். இதோட நிறுத்திக்கலாம் கிளாஸ.